இப்போ மது மற்றும் போதைப் பொருள் தான் எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வழியில நீங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இயக்கமா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கன்னு ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு மாநில செயலராக எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த எழுச்சி தமிழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஊர்தோறும் மகளிர் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் குழுக்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். புதுமையான திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். இந்த தொலைக்காட்சியில முதல்ல நாங்கள் சொல்றோம். சூப்பர் சார். ஊர்தோறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் சுயஉதவி குழுக்கள் நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். குடியுள்ள அண்ணன் தலைமையில் அது ஒரு 1000 பேர் குழுக்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த செய்தியை உங்கள் தொலைக்காட்சியில் நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். நிச்சயமாக அது பெரிய சக்ஸஸ் ஆகும். இப்படிப்பட்ட குழுக்கள் தான் நாளைக்கு காவல்துறையோட இணைஞ்சு பணியாற்ற முடியும். அப்படி ஒரு குழு இருக்குதுன்னு நினைச்சாவே பாதி பேர் சேரும்னு நினைப்பாங்க. குடிக்கிறவங்க கூட பயப்போம். எங்கள் மகளிர் குழு இருக்குது, நாளைக்கு போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துருவோம், நாளைக்கு காவல்துறை வந்துடுவாங்க அப்படின்னு அந்த பய உணர்வு ஏற்படுத்தும். அவன் இந்த அம்மா சொல்கிறாங்களே இல்லையோ, இந்த குழு சொல்கிறாங்களே இல்லையோ, ஆனால் பய உணர்வு தானாக ஏற்படும் இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா நிறைய மகளிர் குழு இருக்குது, அவங்களாம் பொருளாதார சார்ந்த மகளிர் குழு தான் தவிர ஒரு விழிப்புணர்வு மகளிர் குழு கிடையாது.